ஸ்டார்டிங்லயே ஆதியோட அம்மா சாரதா வர்றாங்க ஆபீஸ்க்கு. இதை பார்த்தாலும் தூக்கி வாரி போடுது பாரதிக்கு. மேடம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆபீஸ் ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. எம்டி சேர்ல வந்து உட்கார சொல்றாங்க. பாரதி அது உங்க எம்டியோட சேர்மா அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல போய் உட்கார்றாங்க சாரதா. அதுக்குள்ள நம்ம கேசவன் வர்றாரு. எங்க பாரதிக்கானா அப்படின்னு வந்து கேக்குறாங்க லதா கிட்ட. லதா சொல்றாங்க, அட நீ வேற ஆதியோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதறி அடிச்சு ஓடுறாரு. பின்னாடியே லதாவும் போறாங்க. லதாவை பார்த்தோன்னே சாரதா கேக்குறாங்க, ஒன்னு நான் பாத்திருக்கேனேமா அப்படிங்கிறாங்க. ஆமா கல்யாணத்துக்கு வந்திருந்தேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லி அப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேசவா உன் ஃப்ரெண்டு எங்க அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கானா? நல்லா இருக்கோம்மா, நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே என்ன நீங்க நல்லா தானே இருப்பீங்க, உங்களை பெத்தவங்க நாங்க தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். ஆமா பாரதி அப்படிங்கும் போது இருங்க மேடம் காஃபி கொண்டு வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போய் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. குடிச்சிட்டு இருக்கும் போதே பாரதி கிட்ட லதா கேக்குறாங்க, என்ன ஓ மாமியார் ஒன்னதான் பார்க்க வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லதா நீ வேற ஏண்டி, நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற இதெல்லாம் பேசிட்டு இருக்க, சும்மா இருடி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. பாரதி இதை பார்த்துட்டு இருந்துட்டு, என்ன ரெண்டு பேரும் முணுமுணுத்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு நீங்க சொல்லி பேசிட்டு இருக்கிறத நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன்ல சொல்லுங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அது ஒண்ணு இல்லம்மா, காஃபி உங்களுக்கு பிடிக்குமா என்னமோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா இவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாரதி அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன விஷயம் கேட்க போறேன்னு தெரியும், வேற எந்த விஷயம் இல்ல, ஆதி காதலிக்கிற பொண்ணு யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, எனக்கு நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் பக்கன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா ஆதி வந்தாரு. ஆதி பார்த்தோன்னே அவங்க அம்மா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது. அம்மா ஒரு வாரமா உங்களை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் வர்றாங்க. ஆதிய பார்த்துட்டு சாரதாவும் ரொம்ப நிகழ்ந்து போயிடுறாங்க. அவங்களும் பேசிட்டு இருக்காங்க, எப்படிப்பா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதி கிட்ட சொல்றாங்க, நான் எதுக்கு இங்க வந்து தெரியுமா, நீ காதலிக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா இந்த பொறுப்பு தான் நீங்க பாரதி கிட்ட சொன்னீங்களா, பாரதி கூட கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க, கேளுங்க அவங்க கிட்டயே, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு ஆதி ஒரு குண்டு தூக்கி போட்டுறாரு. பாரதியை பிடிச்சு மாட்டி விட்டுறாரு. பாரதிக்கு அட்டா ஆதி இப்படியாடா என்ன மாட்டி விடுவா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. என்ன பாரதி இதெல்லாம் ஆதிக்கு சொல்லிட்டியா, தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ மேடம் இல்ல மேடம், நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்ல மேடம், நானும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தத சார் பாத்துட்டாரு, அதனாலதான் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, நீங்க சொல்லாத வரைக்கும் நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சாரதா. ஆதி அப்படி பாக்குறாரு. பாத்துட்டு அம்மா அந்த பொண்ணு நான் விரும்புற பொண்ணு இங்கதான் இருக்கா அப்படின்னு வாய்த்த கலக்க ஆரம்பிச்சது பாரதிக்கு. பாரதி உன்னை மாட்டி விடாம ஆதி சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கு, அவ்வளவுதான் பாரதி நீ மாட்டின, உன் பேர் தான் இப்ப சொல்ல போறாரு, நீ அவ்வளவுதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லதா ஒரு பக்கம், பாரதிக்கு ஒரு பக்கம் தூக்கி வாரி போடுது. என்னடா பண்றது ஏது பண்றதுன்னு குழம்பிட்டு இருக்காங்க. இது கேட்டோடனே சாரதா சொல்றாங்க, என்ன சொல்ற, இங்கதான் இருக்கல, யார் அந்த பொண்ணு சொல்லு முதல்ல யாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அது சொல்றாரு, மா இங்க இருக்கான்னா இந்த ஆபீஸ்ல இல்லம்மா, இந்த ஊர்ல தான் இருக்கா, ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, வீட்டுக்கு போங்கம்மா, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா போச்சுடா, மாட்டி விட்டுருவோம் போல இருக்க பயவுல அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. பாரதி சரிடா நான் வீட்டுல இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வர சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சாரதா ஒரே டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பாரதி லதாவை பாக்குறாங்க. லதா அப்படின்னு கூப்பிடுறாங்க. லதா ஏதோ சாக்லேட் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் சரி இந்த குண்டு தின்னுகிட்டே இருக்கு அப்படின்னு டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த சாக்லேட் அங்க வச்சுட்டு, ஏண்டி இப்படி என்ன சொல்றேன், நான் சாக்லேட் தானடி சாப்பிடுறேன், எதுக்காகடி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சரி இப்ப என்ன சொல்லு, ஆதி உன்னை மாட்டி விட்டுருவாருன்னு நினைச்சுதானே பயந்துட்டு இருக்க, அதை பத்தி தானே யோசனை பண்ணிட்டு இருக்கா, அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாருன்னு அதானே யோசனை பண்ற அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி அதே தாண்டி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி இங்க பாரு எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, பேசாம அந்த துரையை கழட்டி விட்டுட்டு ஆதியை கூட்டிட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாங்க. லதா இதை கேட்டோடனே பொடி பைத்தியம், உங்ககிட்ட வந்து நான் கேட்டேன் பாரு, அதுக்கு நான் ஆதி கிட்டே போய் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போறாங்க. பாரதி ஓ நாங்கெல்லாம் பைத்தியமா போ போ அப்படின்னு இருக்காங்க. லதா அதுக்கப்புறம் ஆதியோட கேபினுக்கு வர்றாங்க. பாரதி ஏதோ டைம் பாத்துட்டு இருக்காரு. ஆதி பாரதி வரத பார்த்துட்டு, என்ன பாரதி இப்படி லேட்டா வர்றீங்க, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வருவேன்னு எதிர்பார்த்தனே அப்படின்னு சொல்றாங்க. என்னோட வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் நக்கலா போச்சுடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பாரதி அட என்ன பாரதி நின்னுட்டு இருக்கீங்க, உட்காருங்க. ஆதி ப்ளீஸ் ஆதி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை, என்ன எதுக்கு ஆதி இப்படி கோர்த்து விட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி நீங்க தானே எங்க அம்மா கிட்ட யார் அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்களே போய் சொல்லுங்க ப்ளீஸ் ஆதியா, சொல்லிடாதீங்க உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி ப்ளீஸ் ஆதி அப்படின்னு சொல்றாங்க. பாரதி நான் உங்களுக்காக நான் கல்யாணத்தை நிறுத்தினப்போ எங்க அம்மா என்ன பண்ணாங்க, உங்களை தானே தேடி வந்தாங்க, என்ன அப்ப வந்து அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், பரவாயில்ல பாரதி எல்லாம் பாத்துக்கலாம், விடு நீங்க போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப அசால்ட்டா கூலா சொல்லிட்டு இருக்காரு. ஆதி ப்ளீஸ் ஆதி நீங்களே இதை சொல்லிருங்க ஆதி, அதாவது என்ன சொல்லாதீங்க, என்ன மறைச்சிட்டு வேற ஏதாச்சும் மாத்தி சொல்லுங்க ப்ளீஸ் ஆதி அப்படிங்கிறாங்க. போய் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஐயோ
இவ்வளவு நாள் நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடா நீங்களே எனக்கு பொய் சொல்றீங்க கிட்ட. இல்ல முடியாது, என்னால முடியாது பாரதி அப்படின்னு சொல்றாரு ஆதி. ஆர்த்தி, இது பொய் இல்ல நிஜம். நடக்காத விஷயத்துக்கு போய் நீங்க இது பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மா ஒத்துக்க போறது இல்ல, அப்புறம் இதுக்கு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இதை அப்படியே கவனிச்சு கேட்டுட்டு இருக்காரு ஆதி. எவ்வளவு டென்ஷனா நம்ம பாரதி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆதி ஃபுல்லாவே ரொம்ப கூலாவே பேசிட்டு இருக்காரு. பாரதி, இப்போ 3 தடவை நீங்க கோவப்பட்டீங்க, ஆனா 3 தடவையும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. குட் அப்படின்னு சொல்றாரு. ஆதி, இப்பனாச்சும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தப்பு, வேண்டாம் ஆதி அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்லக்கூடாதுன்னு நினைக்கவே இல்ல பாரதி. இதை எப்படி அம்மா கிட்ட எப்ப சொல்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பக்குன்னு ஆயிடுது பாரதிக்கு. அது ப்ளீஸ் ஆதி அப்படிங்கும் போது ஆதியும் ப்ளீஸ் பாரதி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அப்படி நைஸா அப்படி திரும்புறாரு. கோவம் வந்துருது பாரதிக்கு. அங்க இருந்து போயிடுறாங்க பாரதி. தப்புன்னு வர்றாங்க, பயங்கரமா கோவப்படுறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களை நான் மறக்க முடியாது பாரதி. என்னால நீங்க இல்லாத வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க முடியல பாரதி. ஆனா நீங்க என்னன்னா என் காதல் மேல நம்பிக்கையே இல்லாம இருக்கீங்க, என் காதல் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆதி. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது நம்ம பாரதி காமிக்கிறாங்க. பாரதி தமிழ் பாப்பாக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் பாப்பா கேக்குறாங்க, அம்மா படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியுமாம்மா? ஏண்டி நீ பெரிய மனுஷியா, இதெல்லாம் எதுக்கு? ஏண்டி இதெல்லாம் உனக்கு யாரடி சொல்லி கொடுத்தது? பெரிய மனுஷி மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்மா, நான் பெரிய பொண்ணு, அதெல்லாம் கேக்குற சொல்லுங்க. அப்போ பெரிய பொண்ணுல நீயே ஹோம்ஒர்க் எழுது, நான் போய் உங்க பாட்டிக்கு ஹெல்ப் பண்றேன், ஏதாச்சும் டவுட்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்க இருந்து போயிடுறாங்க. கிச்சனுக்கு வரும்போதே மரகத்தை சொல்றாங்கடா, பாரதி உன்னை கூப்பிடலான் இருந்த, நீயே வந்துட்டு இந்த கொஞ்சம் பார்த்து கொண்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்ப பார்க்க சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்போ நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, உன்னையும் என்னையும் பிரிச்சு இங்க தனியா உட்கார அளவுக்கு பண்ணிருக்காளே, அவ யாருன்னு தெரியணும் சொல்லு அப்படின்னு சாரதா ஆதி கிட்ட கேட்டது. அப்புறம் ஆதி சொன்னார்ல, என் அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்றதுல எந்த மாற்றமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க பாரதி. அப்போ தமிழ் கூப்பிடுறாங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குமா சம்ல, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீயே போடுறி, நான் இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. உப்பு பத்தல. அடடா உப்பு பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு எடுத்து போட போறாங்க. பாரதி பாரதி நில்லு அப்படின்ட்டு மரகதம் வர்றாங்க. ஏன் அத்த உப்பு பத்தலைன்னு போட போற? பாரதி எங்கடி நினைப்பு வச்சிருக்க? இங்கேயா நினைப்பு வச்சிருக்க? முதல்ல உப்பு போடுறதுக்கு பதிலா சக்கரை எடுத்து போடுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க மரகதம். அது ஒண்ணு இல்லத்தா, ஆபீஸ் டென்ஷன்ல அப்படியே நான் மறந்துட்டு அந்த நினைப்புல இதை மாத்திட்டாத்தா அப்படின்னு சொல்றாங்க பாரதி. ஆபீஸ்ன்னு சொன்னோன்னே ஆதிதான் ஞாபகம் வருது. ஏமா அந்த ஆதி அப்படின்னு சொல்லும் போதே அப்படி அவங்கள அறியாமையே பாரதி சிரிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு டவுட் வருது மரகதத்துக்கு. அந்த ஆதி தம்பி எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அவர் ரொம்ப நல்லவரு, அவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பயும் சிரிச்சுட்டே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஆதி ரொம்ப நல்லவரு, அவரு எம்டின்னு தான் பேரு, ஆனா எல்லாத்துக்கிட்டே சகஜமா பழகுவாரு, நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா ஆதிய பத்தி பேசிட்டு இருக்காங்க பாரதி. இதெல்லாம் கேட்ட மரகதம், அதனாலதான் நீ அவருக்கு ஒரு பிரச்சனை நீ போய் நைட் ஃபுல்லா தங்கி இருந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாத்த, அன்னைக்கு தமிழ் வந்தா பாத்தீங்களா, நானும் கூட அவளை வச்சுக்கிட்டு எப்படி இங்க ஆபீஸ் வேலையை பாக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆதி தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டாருன்னு சொல்லி இது மாதிரி நிறைய விஷயத்த ஆதிய பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாரதி. இத கவனிச்சிட்டு இருந்த மரகதத்துக்கு ஒரு டவுட், நம்ம ஆதிய பத்தி பேசும்போது பாரதி முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.